ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு CodeFactz. ஸோ இன்றைக்கி நம்ம அரேஸ்லேயே கொஞ்சம் வேறு கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் யூசர்கிட்ட இருந்து இன்புட்டில் கெட் பண்ணி அரே வேல்யூஸை அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இது மாதிரி ஒரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளார ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸோட சைஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி. இது ஆட்டோமேட்டிக்காக சைஸை அலோகேட் பண்ணிக்கிறதுனால நம்ம எந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ்லாம் வேணால் எந்த வேல்யூஸை வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது அதுக்கு எந்த ஒரு பவுண்ட்ரியுமே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நானே ஒரு அரே சைஸ் டிக்ளேர் பண்ண போகிறேன். அதாவது இந்த அரேக்கு நான் என்ன சைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போது இதுக்குள்ளார நீங்கள் வேல்யூஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்ஸ் ஆஃப் 0th இண்டெக்ஸில் நான் 10ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி மார்க்ஸ் ஆஃப் 1, ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் நான் 20 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். இப்போது எப்படி ஸ்கேன் பண்ணி இன்புட்டில் வாங்கலாம் அப்படின்னா, ஸோ அதே மாதிரியே தான் ஸ்கேன்எஃப்பில் %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அட்ரஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒரு வேரியபிளில் இன்புட்டை ஸ்கேன் பண்ணி வாங்குவோமோ அதே மாதிரி தான் நம்ம அரேஸ்க்கு பண்ண போகிறோம். ஸோ இப்போ மார்க்ஸ் ஆஃப் 2ன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸில் எனக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணுமோ அந்த வேல்யூ எனக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் printfல printf %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் மார்க்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 15 சொல்லி கொடுக்குறேன். ஸோ எனக்கு 50 அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அரேக்குள்ளார இருக்க எல்லா வேல்யூஸையுமே நம்ம எப்படி இன்புட்டில் கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அரே சைஸ் 5 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபார் லூப்குள்ளார நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஃபார் இன்ட் வேரியபிள் நான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஸ்டாட்டிக் இண்டெக்ஸ் நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்கணும். ஸோ அதனால் நான் இண்டெக்ஸ் அப்படின்ற வேரியபிளில் 0 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா அரே சைஸை விட லெஸ் தெனாக இருக்கணும். ஸோ அதனால் நான் இண்டெக்ஸ் லெஸ் தென் 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபைனலாக இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பிளாக் ஓப்பன் பண்ணி நான் ஸ்கேன்எஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இப்போ நம்ம அரே வேரியபிள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போது நான் ஸ்கேன்எஃப்பில் ஃபஸ்ட்டு மார்க்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு இருக்கிறதுனால எனக்கு ஃபஸ்ட்டு எது ஸ்கேன் ஆகும் அப்படின்னா மார்க்ஸ் ஆஃப் 0 அப்படின்ற அரே ஸ்கேன் ஆகும். அப்போது என்ன ஆகும்னா 0th இண்டெக்ஸில் நம்ம கொடுக்குற வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். ஸோ அடுத்து இண்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 1 அப்படின்னு சொல்லி ஆகும். ஸோ அடுத்து மார்க்ஸ் ஆஃப் 1 ஸ்கேன் ஆகி ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ அதே மாதிரி அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகி 2 அப்படின்னு சொல்லி ஆகும். அதே மாதிரி மார்க்ஸ் ஆஃப் 2 ஸ்கேன் ஆகி செகண்ட் இண்டெக்ஸில் எனக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகி 3ன்னு ஆகும். தேர்ட் இண்டெக்ஸில் வேல்யூ ஸ்டோர் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகி 4ன்னு சொல்லி ஆகும். ஃபோர்த் இண்டெக்ஸில் வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இண்டெக்ஸ் லெஸ் தென் 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 5 லெஸ் தென் 5ஆன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி நமக்கு லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து 4 வரைக்கும்
நமக்கு இன்புட் வந்து ஸ்கேன் ஆகும். ஸோ இப்போது இந்த 5 வேல்யூவையும் வந்து நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம இதே ஃபார் லூப் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் இன்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் 5 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் printf ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ printfல வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மார்க்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்புட் வந்து கேட்குது. நான் இன்புட் வந்து 10, 20, 30, 40, 15 சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அதே வந்து 10, 20, 30, 40, 15 சொல்லி எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்கேன்எஃப்பில் 0th இண்டெக்ஸ் வரும். ஸோ எனக்கு வந்து நான் 0th இண்டெக்ஸில் வந்து நான் 10 அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 1ன்னு சொல்லி வரும். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து நான் 20ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு சொல்லி வரும். ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் வந்து நான் 30 வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகி 3 வரும். தேர்ட் இண்டெக்ஸில் வந்து நான் வந்து 40 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபோர்த் இண்டெக்ஸில் வந்து 50 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த அரே வேல்யூஸை வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார எல்லா வேல்யூஸையுமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம லூப்பிங் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து இப்படி தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அரே சைஸை தாண்டி நீங்கள் வந்து இன்புட் கொடுக்குறீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 10, 20, 30, 40, 50, 60 அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸோ அரே சைஸ் படி பார்த்திங்கன்னா 50 வரைக்கும் மட்டும்தான் நமக்கு வேல்யூஸ் வரணும். நான் வந்து இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் வந்து வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அவுட்புட்டில் வந்து என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எனக்கு அவுட்புட்டில் 50 வரைக்கும் மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு. பிகாஸ் நம்ம வந்து அரே சைஸ் 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 5ஐ தாண்டி நீங்கள் எந்த வேல்யூவை வந்து இன்புட்டில் கொடுத்தீங்கனாலும் அது வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ இதை தான் வந்து நான் ஸ்டார்டிங் எடுத்த உடனே நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. இந்த அரே சைஸை கூட நீங்கள் வந்து இன்புட்லேருந்து கெட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இன்ட் என்னு சொல்லி ஒரு வேரியபிளை வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த எண்ணை வந்து நான் ஸ்கேன் பண்ணி வாங்குகிறேன். %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் என்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அரே சைஸ் 5ன்னு கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக n அப்படின்னு சொல்லி நான் வந்து அரே சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் வந்து இண்டெக்ஸ் லெஸ் தென் 5ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் வந்து லெஸ் தென் n அப்படின்னு சொல்லி நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரே சைஸ் என்னவோ அதை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து அரே சைஸ் வந்து 3ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளார வந்து நம்ம 3 வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். நான் வந்து 2, 6, 8ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் 2, 6, 8 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் அதே மாதிரி 3ன்னு சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து இன்புட்டில் 8, 9, 10, 6ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 6 வந்து பிரிண்ட் ஆகலை. 8, 9, 10 இந்த 3 வேல்யூஸ் தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து வேல்யூஸை வந்து நம்ம இன்புட்டில் கெட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அரே சைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அரே லிஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்ட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளார வந்து இது வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சம் வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி நான் ஒரு 4 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதோட அரே சைஸ் வந்து நமக்கு என்னன்னு சொல்லி தெரியாது. பிகாஸ் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அரே சைஸை வந்து அலோகேட் பண்ணிக்கும். இப்போ நம்ம வந்து printfக்குள்ளார %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அரே சைஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சைஸ் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது நம்ம என்ன அரே நேமோ அந்த நேம் வந்து கொடுத்துக்கணும். சைஸ் ஆஃப் நம்பர்ஸ் டிவைடட் பை சைஸ் ஆஃப் இன்ட். ஸோ என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப் வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து அரே சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். இப்போது அதாவது சைஸ் ஆஃப் நம்பர்ஸ் அந்த அரேவோட
பேர் டிவைடட் பை சைஸ் ஆஃப் இன்ட். நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டா டைப்போட சைஸ். ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அரே சைஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து பில்ட் அண்ட் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூ வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன், 7ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5 அப்படின்னு சொல்லி அவுட்புட்டில் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம அரே சைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அரேஸ் பற்றி நிறையா கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். இன்னும் வந்து நீங்கள் நிறையா கான்செப்ட்ஸ் வந்து அரேஸில் வந்து தெரிஞ்சுக்கணும், நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா இன்னும் நிறையா கான்செப்ட்ஸ்குள்ளார வந்து நீங்கள் டெப்த்தாக போகிறதுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சி ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்க்கான லிங்க் வந்து கிடைக்கும். நீங்கள் அதில் போய் அரேஸ் பற்றி இன்னும் நீங்கள் நல்ல கான்செப்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். That's all about today. Thanks for watching. Bye.